அவங்க அப்பா அம்மா கிட்ட அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டைலரிங் ஷாப் வச்சு கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண்ணோட வீட்டு டோர்ல வந்து அவங்க டாக்டர் அப்படின்னு தான் அவங்களுடைய பேரே பதியப்பட்டிருக்குமா. கொல்கத்தா ட்ரெயினி டாக்டர் அவசரமா தகனம் செய்யப்பட்டதுல எனக்கே பர்சனலா சந்தேகம் இருக்கு அப்படின்னு நேத்து வீடியோல பேசியிருந்தேன். கமெண்ட்ஸ்ல வந்து நிறைய பேர் கேட்டு இருந்தீங்க, அந்த பெண்ணோட அப்பா அம்மா ஏன் அதை ஒத்துக்கிட்டாங்க, ஏன் அவ்வளவு அவசரமா தகனம் நடந்தது அப்படின்னு. பட் அவங்க அப்பா அம்மா அதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அவங்களே இப்ப மீடியாவில் வந்து பேசியிருக்காங்க, என்னுடைய பெண்ணை வந்து அவசரமா தகனம் செஞ்சதுல எங்களுக்கு நிறைய சந்தேகம் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த விஷயத்துல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ஒன்லைன் ஒரு அப்டேட்டுங்க. இந்த குற்றவாளி சஞ்சய் ராய் இருக்கான்ல, அவனுக்காக எந்த அட்வொகேட்டும் நாங்கள் வந்து வாதாட மாட்டோம் அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ ஒரு பெண் கபிதா சர்கார் அப்படிங்கிறவங்க சஞ்சய் ராய்க்காக நான் வாதாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வந்திருக்காங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இப்போ இந்த பெண் தகனம் செய்யப்பட்டாங்கல்ல, அந்த இடத்துக்கு மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் இருந்திருக்காரு. அவரை இந்தியா டுடே நேரடியாக சோர்ஸ் பண்ணி போயிட்டு இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. அவரு ரொம்ப பாதுகாப்பா சேஃப்டியா பேசுறேன் அப்படிங்கிற பேர்ல நிறைய விஷயத்த லாஜிக்கல் மிஸ்டேக்கா பண்ணி வச்சிருக்காரு. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்றேன். அந்த மேனேஜரோட நேம் போலநாத் பத்ரா அப்படிங்கிறவர். அவரு தான் இந்த விஷயத்த பேசியிருக்காரு. நிறைய விஷயம் நமக்கே அவரு ரொம்ப சேஃப்டியா பேசுற மாதிரி பேசியிருக்காரு. பட் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எவ்வளவு லூப் ஹோல் இருக்கு அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு எங்கள்கிட்ட பாடி வரப்போ 6 மணி நேரம் ஆயிடுச்சு. ஸோ பாடி வந்து டீகம்போஸ் ஆகிடும் அப்படிங்கிறதுனால நாங்கள் ரொம்ப அவசரமாக இந்த விஷயத்த செஞ்சோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதே மாதிரி அந்த பெண்ணை தகனம் செய்யறதுக்கு முன்னாடி அங்கே அந்த லைனில் நிறைய பாடிஸ் இருந்திருக்கு. ஆனால் இந்த பெண்ணை நாங்கள் அவசரமாக பண்ணோம், டீகம்போஸ் ஆகிடும், 6 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொதுவாக நமக்கே தெரியும் 6 மணி நேரத்தில் ஒரு பாடி வந்து டீகம்போஸ் ஆகிடுமா. நம்ம கிராமங்கள்லேயே வந்துட்டு எத்தனை ஒரு டே ஃபுல்லாக வச்சிருந்து அப்படிலாம் பார்க்குறோம். ஒரு சின்ன ஐஸ் பெட்டிலேயே அவ்வளோ நேரம் வச்சிருக்க முடியும். ஆனால் இதுக்கான ப்ராப்பரான ஒரு ப்ரிசர்வேட்டிவ் யூஸ் பண்ணால் இன்னும் எவ்வளவு நேரம் வேணாலும் வச்சிருக்கலாம். நாள் கணக்கில் வார கணக்கில் எத்தனையோ பாடி வச்சிருந்துலாம் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த விஷயத்தை இவர் சொல்லியிருக்காரு. சரி 6 மணி நேரத்தில் டீகம்போஸ் ஆகிடும்னு அவர் சொல்கிற மாதிரியே வச்சுப்போம். 6 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. நேத்தி கோர்ட்ல சொன்ன டேட்டா படி ஆகஸ்ட் 9ஆம் தேதி சாயங்காலம் 6:10 7:10 வரைக்கும் அந்த பெண்ணுக்கு வந்து போஸ்ட்மார்ட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதே மாதிரி 11:30 மணிக்கு இது அன்நேச்சுரல் டெத் அப்படின்னு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. கோர்ட் என்ன கேட்டாங்க அப்படின்னா, அந்த பெண்ணை தகனம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் 11:30 மணிக்கு நீங்க அன்நேச்சுரல் டெத்துன்னே ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. 7:10க்கு போஸ்ட்மார்ட்டம் முடியுது, 11:30 மணிக்கு அன்நேச்சுரல் டெத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு இடைப்பட்ட நேரத்தில் தான் அந்த தகனம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனால் எந்த நேரத்தில் தகனம் செய்யப்பட்டது அப்படின்னு ப்ராப்பராக இன்னும் அந்த டைமிங் அப்படிங்கிறது வெளியில யாருமே சொல்லல. ஸோ இப்போ யோசிச்சு பாருங்க, 7:10 11:30க்குள்ள 6 மணி நேரம் ஆயிடுச்சா. இதுல எத்தனை மணிக்கு தகனம் பண்ணாங்க அப்படிங்கிற டேட்டாஸ் கிடைக்கல. 10 மணிக்கு கூட பண்ணியிருக்கலாம். பட் அவர் சொன்னது அந்த 6 மணி நேரம். எவ்வளவு லாஜிக்கலா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அதே மாதிரி அந்த பெண்ணை எரிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய பாடிஸ் இருந்திருக்கு, 2-3 பாடிஸ் இருந்திருக்கு. பட் இந்த பெண்ணை வந்து ரொம்ப அவசரமா எரிச்சிருக்காங்க. ஏன் எரிச்சோம் அப்படிங்கிறதுக்கு என்ன காரணம் சொல்றாரு அப்படின்னா, அங்க போலீஸ் வந்து எரிக்க சொல்லி எங்களை கேட்டுக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு 10 போலீஸ் ஜீப்பு வந்திருந்தது, நிறைய க்ரௌடு வந்திருந்தது. அதனால சீக்கிரம் இந்த பாடியை வந்து தகனம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க. அதனால நாங்கள் எரிச்சு கொடுத்தோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த தகனம் பண்றதுக்கு முன்னாடி சில ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும், கையெழுத்துலாம் வாங்குவாங்கல்ல. அங்க அந்த இடத்த அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பா அம்மா கிடையாதுங்க. அதுதான் உண்மையா லிட்டரலா நடந்திருக்கு. அங்க அந்த கையெழுத்து போடுற விஷயத்தெல்லாம் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த தகனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிரதர்ஸ் வந்து நம்ம மீடியாவில் பேசி எங்கேயுமே பார்க்கல. ஆனால் அங்கே சில பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க, அந்த சடங்குகளை செஞ்சுருக்காங்க. அந்த இடத்த அவங்க அப்பா அம்மா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அவங்களுடைய நாலேஜே இல்லாமல் ஒரு ப்ரெஷரில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமலே அங்கே அந்த தகனம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதில் ஒரு விஷயத்தை நம்மளால என்ன புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னா, 9ஆம் தேதி 3 மணிக்கு தான் அவங்க அப்பா அம்மா கிட்ட அந்த பெண் இறந்திருக்காங்க அப்படிங்கிற உடலையே காட்டுறாங்க. 6 மணிக்கெல்லாம் போஸ்ட்மார்ட்டம் ஸ்டார்ட் ஆயிடுது. இதற்கு இடையில நிறைய ப்ரொசீஜர் இருந்திருக்கும், நிறைய போலீஸ்காரங்க வந்திருப்பாங்க, பாடிஸை பார்த்துருப்பாங்க, எல்லாம் மூவிங்லேயே இருந்திருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த பெண்ணோட உடலை அந்த அப்பா அம்மா அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தான் பார்த்துருப்பாங்க, அந்த 3 மணி நேரம் இடைவெளியில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்குள்ள கொண்டு போய் தகனம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. எல்லாருக்கும் அவங்க அப்பா அம்மா வந்து ஏதாவது ஃபைட் பண்ணி தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. ஏன்னா திரும்ப
செகண்ட் டைம் போஸ்ட்மார்ட்டம் பண்ணப்பட்டிருக்கலாம், என்ன வேணாலும் அதில் நடந்திருக்கலாம்ல, ஏன் ஃபைட் பண்ணல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கலாம். அந்த பொண்ணு டாக்டர் படிக்கிறாங்க, எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி பண்றாங்க அப்படிங்கிறதுனால அவங்க ரொம்ப ஒரு ஹை கிளாஸ் ஃபேமிலி அப்படின்லாம் நினைச்சிடாதீங்க. ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அவங்க அப்பா அம்மா 2 பேருமே படிக்காதவங்க. அவங்களுடைய தொழிலே டைலரிங் தான். மாசம் மாசம் எக்ஸ்பென்சஸ்க்கு என்ன பண்றது அப்படின்னு தெரியாத கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலி தான். சொல்ல போனா அந்த பொண்ணை வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்கல்ல, அப்போ வந்து அந்த பொண்ணை வீடியோகிராஃப் பண்ணும் அப்படிங்கிற விஷயமே இல்லை. அதை பத்திலாம் அந்த அப்பா அம்மாவுக்கு தெரியவே தெரியாது. அங்க இருக்கக்கூடிய சீனியர் டாக்டர்ஸும் அந்த பொண்ணு கூட வேலை பார்த்த கொலீக்ஸும் படிச்சவங்களும் சேர்ந்து தான் வீடியோகிராஃப் பண்ணும் அப்படிங்கிற விஷயத்தையே கொண்டு வந்தாங்க. இல்லைன்னா அந்த அடாப்சி அப்படிங்கிறதே வீடியோகிராஃப் இல்லாமலே முடிஞ்சிருக்கும். அப்படிங்கிறப்போ அந்த அப்பா அம்மாவுக்கு அந்த விஷயத்தை, அந்த நேரத்தை எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்னே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா சுத்தி போலீஸா இருந்திருப்பாங்க, பெரிய பெரிய ஹையர் ஆபீசர்ஸா இருந்திருப்பாங்க, எல்லாம் டாக்டர்ஸா இருந்திருப்பாங்க. ஸோ படிக்காத ஒரு அப்பா அம்மா அந்த சுச்சுவேஷன்ல, பெண்ணை தவற விட்ட சுச்சுவேஷன்ல அவங்க இப்படிலாம் யோசிச்சிருப்பாங்களா, இவ்வளவு பெரிய விஷயம் இதை சுத்தி நடந்திருக்கும் அப்படின்னு. ஸோ அவங்க இடத்துல இருந்து பாக்குறப்போ அவங்களால அதை தடுத்து நிறுத்திருக்க முடியாது. ஒருவேளை இவங்களுக்கு அந்த தகனம் செய்யற இடத்த கையெழுத்து போட வேண்டிய வேலை எல்லாம் இருக்கும்ல, அதை செய்யறதுக்கு கூப்பிட்டு இவங்க கையெழுத்து போடாம இருந்திருக்கலாம். பட் அதுக்கும் இவங்களை கூப்பிடாம தான் இந்த விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இப்போ அந்த பேரண்ட்ஸுக்கு வந்து இவ்வளவு சப்போர்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் மீடியா இந்தியாவே அவங்களுக்காக பேசுறதுனால அவங்க வந்து இப்போ மீடியாவில் பேசுறாங்க. அதாவது அவசரமா தகனம் அப்படிங்கிறது நடந்தது, எங்களுடைய அனுமதியே இல்லை அப்படிங்கிற விஷயத்த அவங்க வந்து இப்ப பேசியிருக்காங்க. ரொம்ப சாதாரண குடும்பங்க. எப்படி அந்த அந்த பொண்ணு வந்து டாக்டர் முடிச்சிருந்தாதான் அவங்க குடும்பமே ஒரு சொசைட்டில அடுத்த ஸ்டெப் வர முடியும். அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படிக்கவும் வச்சிருக்காங்க. அவங்க சுற்றி இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்லாம் வந்து மீடியாவில் பேசுகிறப்போ அவ்வளவு நல்ல பொண்ணு, ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாருமே சொன்னாங்களாம், எம்பிபிஎஸ் எப்படியோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சுட்டேன், திரும்ப போஸ்ட் கிராஜுவேட்லாம் போகாத, உன்னால் முடியாது அப்படின்னு சொன்னாங்களாம். பட் நான் என் பொண்ணை எப்படியாவது படிக்க வைப்பேன், இது என்னுடைய கனவு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா டைலரிங் வேலை பார்த்து தான் பண்ண வச்சிருக்காங்க. சொல்லப்போனால் இந்த பெண் வந்து அவங்க அப்பா அம்மா கிட்ட அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நான் சம்பாதிக்க ஆரம்பிச்ச உடனே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய டைலரிங் ஷாப் வச்சு கொடுப்பேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்திருக்காங்க. அந்த பெண்ணோட வீட்டு டோர்ல வந்து அவங்க டாக்டர் அப்படின்னு தான் அவங்களுடைய பேரே பதியப்பட்டிருக்குமா. ஸோ அந்த அளவுக்கு டாக்டர் கனவுல இருந்து நான் கோல்டு மெடல் ஆவேன் அப்படின்னு இருந்த பொண்ணு ஸோ இப்போ நம்ம கூட இல்லை. இதுக்கு பின்னாடி இவ்வளவு கிரைம் சீன் நடந்திருக்கு, தகனம் செய்யப்பட்டதுக்கு பின்னாடியும் இவ்வளவு இருந்திருக்கு. ஸோ அவங்க அப்பா அம்மாவை நம்ம பிளேம் பண்றதுல இங்க எதுவுமே கிடையாது. அந்த இடத்த எவ்வளவு நாலேஜபிளான ஒரு அப்பா அம்மாவா இருந்தா கூட இந்த விஷயத்தை தடுத்து நிறுத்திருக்க முடியுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு சிஸ்டமே இதை மறைக்கணும் அப்படின்னு நினைக்குது. அப்படிங்கிறப்போ ஒரு லோவர் மிடில் கிளாஸ்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அப்பா அம்மா எப்படி இந்த விஷயத்தை வந்து தடுத்து நிறுத்திருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ பெரிய கிரைம் நடந்திருக்கு. ஸோ என்ன நடக்குது இந்த விஷயத்துல, அடுத்து என்ன அப்படிங்கிற விஷயத்த நான் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களுக்கு அப்டேட்டா கொடுக்குறேன். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.